மலைகள் வெறும் புவியியல் அமைப்புகள் மட்டுமல்ல, அவை ஆழமான ஆன்மீக முக்கியத்துவம் கொண்டவை. தெய்வங்களின் உறைவிடங்களாக அவை போற்றப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பக்தியையும் பிரார்த்தனைகளையும் அவை தாங்கி நிற்கின்றன. புனிதத்தன்மை, நம்பிக்கை மற்றும் மனிதனின் அர்த்தத்திற்கான தேடல் ஆகியவற்றில் தனித்துவமான பார்வைகளை அவை வழங்குகின்றன. திபெத்தில் அமைந்துள்ள கைலாய மலை மனிதனால் வெல்லப்பட முடியாத ஒரு சிகரமாக உயர்ந்து நிற்கிறது. அது ஒருபோதும் வெல்லப்பட வேண்டியதல்ல. இந்துக்கள், பௌத்தர்கள், சமணர்கள் மற்றும் பான் மதத்தினரால் இது புனிதமாக போற்றப்படுகிறது. இது சிவபெருமானின் உறைவிடமாக கருதப்படுகிறது. பக்தர்கள் இந்த மலையைச் சுற்றி 52 கிலோமீட்டர் தூரம் வலம் வருகிறார்கள். இந்த வலம் வருதல் கர்ம வினைகளை களைந்து ஆன்மீக விடுதலைக்கு வழிவகுக்கும் என்று நம்பப்படுகிறது. உடல் ரீதியான செயலுக்கு அப்பால் அது வளர்க்கும் உணர்தலில்தான் அதன் உண்மையான மதிப்பு அடங்கியுள்ளது. அது ஒரு உள்முக பயணத்தின் தொடக்கம். உயரத்தில் சிறியதாக இருந்தாலும் கோவர்த்தன மலை அளப்பரிய ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தது. இது கிருஷ்ணரின் கதையுடன் பிரிக்க முடியாதது. கிருஷ்ணர் தனது பக்தர்களை ஒரு பெரும் புயலில் இருந்து பாதுகாக்க இந்த மலையை தூக்கினார். இது நம்பிக்கை மற்றும் சவாலான சூழ்நிலைகளில் மீள்திறன் பற்றிய பாடத்தை எடுத்துக்காட்டுகிறது. கடினமான காலங்களில் உறுதியாக நிற்பதன் முக்கியத்துவத்தை இது வலியுறுத்துகிறது. ஆயிரக்கணக்கானோர் கிருஷ்ணரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வெறுங்காலுடன் இதைச் சுற்றி வலம் வருகிறார்கள். இந்த வலம் வருதல் பக்தியின் ஆழத்தையும் இறைவனின் கருணையையும் உணர்த்துகிறது. இது ஒரு புனிதமான அனுபவமாக போற்றப்படுகிறது. திரிகூட மலை வைஷ்ணோ தேவியின் மலை உறைவிடமாகும். இங்குள்ள ஆலயத்திற்கு 12 கிலோமீட்டர் சவாலான மலையேற்றத்தில் பக்தர்கள் செல்கிறார்கள். இந்த கடினமான பயணம் தேவையற்றவற்றை நீக்கும் ஒரு செயல்முறையாக கருதப்படுகிறது. இது பணிவு மற்றும் உள்முக சிந்தனையை வளர்க்கிறது. ஒரு தேவி மலையை தேர்ந்தெடுத்தது தனிமையின் சக்தியை பிரதிபலிக்கிறது. உலகின் சத்தத்திலிருந்து விலகிச் செல்வதன் முக்கியத்துவத்தை இது வலியுறுத்துகிறது. இந்த மலை அமைதியையும் ஆன்மீக தேடலுக்கான உத்வேகத்தையும் வழங்குகிறது. இது ஒரு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவத்தை அளிக்கிறது. பார்வதி பள்ளத்தாக்கு சிவபெருமான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தியானம் செய்த இடமாக கூறப்படுகிறது. இது அமைதியான தியானத்திற்கும் சுய சிந்தனைக்கும் ஒரு இடத்தை வழங்குகிறது. ஞானத்தை தேடுவதில் பொறுமை மற்றும் அமைதியின் முக்கியத்துவத்தை இது வலியுறுத்துகிறது. உண்மையான புரிதல் பெரும்பாலும் அமைதியிலிருந்து வெளிப்படுகிறது என்பதை இது உணர்த்துகிறது. இந்த பள்ளத்தாக்கு இயற்கையின் மடியில் ஆன்மீக அமைதியை கண்டறிய ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. இது ஒரு ஆழ்ந்த உள்முக பயணத்திற்கு அழைக்கிறது. தமிழ்நாட்டில் அமைந்துள்ள அருணாச்சலம் சிவபெருமானே தூய உணர்வின் வெளிப்பாடாக கருதப்படுகிறார். ரமண மகரிஷி போன்ற ஞானிகள் இங்கு ஞானம் பெற்றனர். ஆன்மீக விழிப்புணர்வுக்கான பாதை உள்ளே உள்ளது என்பதை அவர்கள் உணர்ந்தனர். பயணம் என்பது வெளிப்புற அசைவு பற்றியதல்ல, மாறாக சுயத்தின் உள்முக ஆய்வு பற்றியது என்பதை இது கற்பிக்கிறது. அருணாச்சலம் ஒரு மலை மட்டுமல்ல, அது ஒரு குரு. அது அமைதியாகவும் ஆழமாகவும் உள்முகமாக பார்க்க நம்மை அழைக்கிறது. அது நம்மை நாமே கண்டறியும் பயணத்திற்கு வழிகாட்டுகிறது. இந்த மலை ஆன்மீக தேடலின் உச்சத்தை உணர்த்துகிறது. இந்த மலைகள் அவற்றின் அசைக்க முடியாத கம்பீரத்துடன் நித்தியத்தின் நிலையான நினைவூட்டல்களாகச் செயல்படுகின்றன. அவை அர்த்தத்திற்கான மனிதனின் நீடித்த தேடலையும் தெய்வீகத்துடனான தொடர்பையும் பிரதிபலிக்கின்றன.